عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்த போதிலும் அதை சரியாக நாம் கவனிக்காத காரணத்தினால் வாழ்க்கையிலே பல நல்ல வாய்ப்புகளை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக பல தவறுகளையும் நாம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரத்தின சுருக்கமாக ஒரு அடையாளப்படுத்துகின்றார் நம்மிடத்துல. அல்லதீன ஆமனு தத்மையினு குலுபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் இதயங்கள் அல்லாஹ்வின் நினைவை கொண்டு முழுமையடைந்திருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு உங்களுடைய இதயங்கள் முழுமை பெற்றதினால்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். நீ உலகத்துல எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவங்களுடைய எல்லா செல்வாக்கும் இருக்கும், படைபலம் இருக்கும், பணபலம் இருக்கும், ஆட்கள் இருப்பார்கள், விரல் நீட்டி சுட்டிக்காட்டி திசையிலே செல்லக்கூடிய மிகப்பெரிய பெரும் படைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவரிடத்துல அமைதி இருக்காது. அமைதியை தேடியவர்களாக இருப்பார்கள். அமைதி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியம். இங்க நம்ம இந்த சபையில இருக்கக்குள்ள எடுத்துக்கணும், இன்னும் நம்ம ஏதாவது தேடணும், ஏதாவது சம்பாதிக்க வேண்டிய நோக்கில் இருக்கணும், தவறில்லை. ஆனால் கிடைத்ததற்கு நாம் சந்தோஷம் அடைந்தோமா, திருப்தி அடைந்தோமா என்பதுதான் இங்கே நாம் வைக்கக்கூடிய கேள்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், யாருடைய மனம் அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு பூர்த்தி அடையும் என்று சொன்னால், முழுமையடையும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு முந்தைய வசனத்தில் கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன்னல்லாஹ யலீலு மையஷா வ யஹ்தி இலைஹி மன் அனாப. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பெரும்பாலும் இந்த மாதிரி அல்லாஹ் பெரும்பாலும் வசனங்கள் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழி செலுத்துகின்றான், நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றான் என்ற வசனம் நிறைய இருக்கும். ஆனா இந்த ஒரு வசனத்துல அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு விடுகின்றான் என்று சொல்லிவிட்டு
யாரை நேர் வழியில் அல்லாஹ் செலுத்துகின்றார் என்ற காரணத்தை சொல்லக்கூடிய வசனமாக இது இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வையே நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கமே தங்களுடைய முற்றிலும் முகத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்களே, திருப்பிக் கொண்டார்களே, அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். அப்பேற்பட்ட நேர்வழி பெற்றவர்கள் இதயங்கள் தான் அல்லாஹ்வுடைய திக்ரிலே முழுமையடைந்திருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அந்த இதயங்கள் தான் அமைதியுடையதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். மிக பெரிய பொருள் கொண்ட வசனம் இது. அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துவான் என்பது. ஏனென்றால் வழிகேட்டுக்கும் நேர்வழிக்கும் முதல்ல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். இப்ப வழிகேட்டுக்கும் நேர்வழிக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ்வை வணங்குவது நேர்வழியாக கேட்டால் நேர்வழி கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதுதான் நேர்வழி. ஏனென்றால் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபூர் பேர் அப்துல்லா தானே. அப்ப அவங்க பேர் யார் வச்சிருப்பாங்க? அல்லாஹ் தூதர் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பாட்டனார் வச்சிருப்பார். அவர் முஸ்லிம் இல்ல, ஆனால் அப்துல்லா என்று பெயர் வைத்தார். ஏனென்றால் அல்லாஹ் வைத்துக் கொண்டார்கள், ஆனால் நேர்வழியில் இல்லை. அல்லாஹ் விளைவிக்க நேர்வழிக்கும் வழிகேட்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். அதை உணர மறுத்து விட்டால் நாம் வழிகேட்டில் செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹ்வை நோக்கியே எதற்கெடுத்தாலும் திரும்பி இருக்க வேண்டும். நம்முடைய முகம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள் அல்லாஹ்வை நோக்கியே இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வை நோக்கியே இருந்தால் மாத்திரம்தான் நேர்வழியில் செல்ல முடியும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா, நம்மகிட்ட வாயில நிறைந்த ஒரு வார்த்தை அடிக்கடி வரணும். என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன வரணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு வரணும். மார்க்கும் தெரிந்தவங்க ஓரளவு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனா மார்க்கும் தெரியாத மக்கள்கிட்ட நல்லா சொல்லுவாங்க, 5 வருஷத்துல சொல்லுவாங்க, என்ன எப்படி இருக்கிறேன்டா இருக்க, பூமியில பிறந்துட்டோம், பாரமா இருக்கும், எல்லாம் அழைச்சுக்கிட்டா போயிட வேண்டியதான். இப்படி அதுக்கு அடுத்து கொஞ்சம் பேச விட்டமே சொல்லுவாங்க, பறக்கத்து இல்லாம இன்னும் கொஞ்சம் பேச விட்டா நிம்மதி இல்லைன்றா, முடிஞ்சு போச்சா. இந்த வசனத்துல தான் கடைசியில் வருவாங்க. நிம்மதி இல்லாததற்கு காரணம் தான் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நீ காலையில கூட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து என்ன தெரியுமா, நான் சவுதியில இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் சொன்னா, என்னுடைய ஸ்பான்சர் சவுதிக்காரர், அவருடைய நண்பர் ஒருவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வலது கையும் இடது காலும் முறிஞ்சு மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. வா போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு என்ன கூட்டு போனாப்புல. கூட்டிட்டு போகும்போது என்ன கொண்டு போறாரு சொன்னா, ஒரு பொக்கே வாங்கி கொண்டு போறாரு. நான் கூட ஆச்சரியப்பட்ட, ஆஸ்பத்திரிக்கு போற பொக்கே வாங்கிட்டு போறாரு. கொண்டு ஒரு கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு கேஃப்லஹால் எப்படி இருக்க, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு, கேஃப்லஹால் என்ன உன்னுடைய நிலைமை என்ன கேட்கும் பொழுது அந்த பெட்ல கிடக்கவர் சார் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பூசிருச்சு. கையில காலையில முறிஞ்சு கெட்டு போட்டு எடுத்து நடந்த 6 மாசமாகவும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த அல்ஹம்துலில்லாஹ் இதயத்திலிருந்து வருகிறது, நாவிலிருந்து வரல. முகம் மலர்ந்து இருக்கிறார். எவ்வளவு அழகா எடுத்துக்கொள்றாரு ஒரு விபத்தை அல்லாஹ் நாடிட்டான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட பெரிய துயரம் இல்லாம இதோட நிறுத்திட்டானே, முடிவோடு நிறுத்திட்டானே. இந்த முடிவு இழந்து விடும். இந்த முடிவு எனக்கு இழப்பில்லை, இதனால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதுதான், இந்த வார்த்தை தான் நாம் தொலைத்து விட்ட வார்த்தை. நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஒரே இடத்துல தோறும்போது சூரத்தில் ஃபாத்திஹால மட்டும்தான் சலாம் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் வணக்கம். நம்ம நிலைமையில அப்படித்தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை என்னது அப்படின்னா, அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப நம்ம வாழ்க்கை நன்றி எப்படி சொல்லுவோம்? ஜிஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜிஸா, உங்களுக்கு அல்லாஹ் இதை விட சிறந்ததை தரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்ன செய்வோம், மற்ற சாதாரணமாக ரொம்ப நன்றிங்க, நீங்க மட்டும் இந்த உதவி செய்ய நம்ம கஷ்டப்பட்டுருக்கேன், அல்லாஹ்வுக்கு நன்றி எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி எப்படி சொல்லுவது? என்ன வார்த்தை? ஒரே வார்த்தை தான், அல்ஹம்துலில்லாஹ். என்ன தந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதான். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம ராயல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு 25 வயசு, 2 கிட்னி ஃபெயில், 6 மாசம் தொடர் ட்ரீட்மெண்ட், ஆக்சிஜன்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கு.
அந்த அம்மாவோட அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தோம், அது இது பிழைச்சு வந்துடும் சரியாயிரும் சொல்லி ரொம்ப உறுதியா இருக்கு. அதுக்கு அந்த நோயினுடைய தீவிரம் முடியல. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பலன் அளிக்காது, அந்த கட்டத்தை தாண்டிடுச்சு. எங்கிட்ட ஒரு 10-20 நிமிஷம் பேசும்போது சொல்லிட்டாரு. இதை விட பெரிய விஷயம் தெரியுமா, அந்த வீட்டுல உங்க பையன் இருக்கான் 17 வயசு, அந்த பொண்ணோட தம்பி. தலை மட்டும்தான் விஷயம் அசையும், உடம்பெல்லாம் அசையாது. என்ன காரணம்னா உடம்பு அசையக்கூடிய மூளையிலிருந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த மூளை நரம்பில் முடக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மூளை நரம்புல முடக்குவாதம். இந்த அம்மாவுடைய கணவர் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அம்மா ஏதாவது யார்ட்டையாவது வாங்கி போட்டா அது சாப்பிடுவாரு, இல்லைன்னா உட்காந்துட்டு இருப்பாரு. வீட்டுக்கு ஒரு கூட்டு மாதிரி காவல் மாதிரி, அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பெண்மணியின் நிலைமை நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் மக ஹாஸ்பிட்டல்ல, பையன் வீட்டுல, கணவர் இருந்தும் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அதை ஏன் இந்த நேரத்தில் சொல்றோம்னா, அதை அப்படியே நிறுத்துங்க, நம்ம கிட்ட நினைச்சு பாருங்க. எப்போ உயர்ந்த சூழலை ஏற்படாமல் வச்சிருக்கிறார், இதை நினைத்து சந்தோஷம் அடைந்து இருக்கின்றோமா? நாமும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல. நாம் என்ன கோயில இருக்கிறோம், எந்த கோயில் நாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், உடல் உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்குகிறது. நாமே உழைத்து நாமே சாப்பிடக்கூடிய உன்னத நிலையில் இருக்கின்றோம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒப்பற்ற நிலையை அல்லாஹ் அழைப்பதாக நாம் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வை ஐவேளை பெறக்கூடிய சிறந்த மக்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் இணைக்க மாட்டேன் என்ற உயரிய கொள்கையில் வாழக்கூடிய ஒரு உன்னத தேவத்துவத்தை தந்திருக்கின்றான். இவ்வாறு எண்ணிக்கொண்டே போகலாம். நாம் இப்படியே மரணித்தால் நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி, சூரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். ஏன் உறுதியை சொல்லலாம், அல்லாஹ் தீர்ப்பு கூறணும். அதுல நம்ம கை வைக்க கூடாது. யாரை அவன் செல்வார் என்றோ இவர் சொர்க்கம் செல்வார் என்றோ நாம் உறுதிப்படுத்த வரக்கூடாது. வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லாஹ் அதை மேன்மைப்படுத்துவான். அப்ப நாம அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நன்றி செலுத்தணும் நினைச்சு பாருங்க. நீங்க சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும், மனைவியிடம் ஒழுக்கம் இருக்காது. எத்தனை டைவர்ஸ் கேசுகள், ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, கணவன் மனைவியும் பேச மாட்டாங்க, தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க உடலை மட்டும் பிரிந்திருக்கல, உள்ளமும் பிரிந்திருக்கிறது. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள ஒரு கூரையின் கீழே இருக்கிறாங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இப்படி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சிறப்புக்குரியதா இருக்கு. ஆகையால் எது நமக்கு கிடைத்ததோ அதற்கு அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எது கிடைத்ததோ அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் எதை தந்தானோ அதில் பரக்கத்து செய்வான். இதுதான் அந்த பரக்கத்தினுடைய ரகசியம். அந்த பரக்கத் என்ற வார்த்தை இருக்க ஒரு பிரம்மாண்டமான பொருள் உண்டு. நான் தண்ணி வாய்வு பெறுவேன் பரக்கத்து. சஹாபாக்களை பார்த்து பிற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எப்படி தெரியும் சொல்லுவாங்கன்னா, எங்களில் யார் இருப்பவர்கள் யார் இல்லாதவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, நாங்க எல்லாரும் ஒன்னோட இருக்கோம். உடுத்தியிருந்த ஆடையை தவிர மாற்று உடை இல்லாதவர்களும் மாற்று உடை உள்ளவர்களும் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வோம் என்று தெரியாதவர்களும் அடுத்த வேளை உணவு இன்றையதான் என்று தெரிந்தவர்கள் எங்கள் முகத்தை பார்க்கும்போது சமமாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கேட்டு தெரிந்தவர் உதவி செய்யுங்கள். அந்த அளவுக்கு செய்வாங்க. அவங்க உறுதியாக ராஜதோரையில் வாழ்வார்கள். காரணம் தெரியுமா? எது எனக்கு கிடைச்சதோ அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியம். இதற்கு அப்புறம் தான் மற்ற பாக்கியம் அது கிடைச்சிட்டு போதும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு இணைக்காமல் வாழக்கூடிய அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் இந்த சிந்தனையும் தந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய கோடான கோரிக்கையெல்லாம் அதிபதிகளுக்கெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது, நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? நினைச்சு பாருங்க. நாம சாதாரண அந்தஸ்துல இல்ல, அல்லாஹ் நம்மை உயரத்தில் வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றான். பொருளாதாரத்துல முன்ன இருக்கும், நல்ல பொருளாதார விஷயத்துல சின்ன விளைவிடுங்க. எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, படுக்கிற இடம் தான் சொந்தம், என்ன உடை மேல கிடக்க அதுதான் சொந்தம். மொத்ததெல்லாம் வீட்டுலதான் இருக்கும். உங்களுக்கு 100 கடை இருக்கு, வாடகை வாங்கிக்கலாம். 100 வீடு இருக்கு, ஒரு வீட்டுலதான் குடியிருக்க முடியும். இவ்வளவு விஷயம். அல்லாஹ் ஒரு தூதரத்தை ஒரு சஹாபி கேட்கிற, அல்லாஹ் தூதரே வாழ்க்கையில என்ன உங்களை சுருக்கமா சொல்லுங்க.
அல்லாஹ்வோட தூதரோட உலகத்தில் சுருக்கமா சொல்ல முடியாது, சிரித்து கொண்டு அழகா சொன்னாங்க, நீ எதை உண்கின்றாயோ, எதை உடுக்கின்றாயோ, எதை அனுபவிக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கை. உனக்கு நீ சொந்தக்கார அதுதான், வேற எதுக்கும் கிடையாது. நீ உண்டு கழிப்பதும் உடுத்து கழிப்பதுதான் உனக்குரியது. நீ எதை அனுபவித்துக் கொண்டாயோ அதுதான் உன்னுடையது. மற்றவெல்லாம் உன் வாரிசுக்கும் பிறருக்கும் விட்டு விட்டு செல்வது அறிந்து கொண்டாங்க. ஒரு சஹாபி வரும்பொழுது அவருக்கு ஒரு நசீஹத் செய்யறாங்க. என்ன நசீஹத் செய்யறாங்க? அவர் நல்ல ஓரளவு பொருளாதாரம் உள்ளவர், உனக்கென்று நீ சேர்த்து வைத்துக் கொள் அப்படின்னாங்க. அப்ப அவரே நினைக்காரு, நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கோம்ல, நம்ம நினைக்க நினைக்காரு. அல்லாஹ் நல்லா பரக்கத்தை அழுந்துலா இருக்கேன், அதுதான் சொல்றேன், உனக்கென்று சேர்த்து வைத்துக்கொள். நீ வச்சிருக்கிற பொருளாதாரம் அதெல்லாம் நீ மௌத்தாயிட்டா வாரிசுக்கு போயிட வரக்குள்ள இல்லை. ஆனால் மறுமைக்காக இந்த பொருளாதாரத்தில் எடுத்து செலவழித்து உனக்காக மாற்றிக்கொள், அதுதான் உனக்குரியது. நாங்க இவ்வளவு அழகான பாடம் பாருங்க. நீ எதை ஒரு பொருளாதாரத்தை இருந்து அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக செலவு செய்கின்றாயோ அது உன்னுடைய கணக்கில் வந்து வரும், அது உனக்குரியது. நீ இவ்வாறு எல்லாரும் சேர்த்து வைத்து இறந்து விட்டால் உன்னுடைய வாரிசு கூடியது, உனக்குரியது அல்ல என்ற பாடத்தை அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். உடனே இந்த சஹாபி என்ன செய்றாரு, அல்லாஹ்வின் பாதையில தாராளமாக செலவக்கூடிய அந்த மனநிலையை, அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு மணிக்கணக்கில் உட்காந்து பயன்லாம் போட்டு வாங்குவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விளைவிக்குவாங்க, ஒரே வார்த்தை மாறிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய இதயங்கள் அல்லாஹ்வை நோக்கியே திரும்பி இருந்தது. அல்லாஹ் சொல்லக்கூடாது, அவர்கள் அல்லாஹ்வை நோக்கியவர்களாக இருந்தார்கள். நம்மளுடைய நிலைமை இல்ல, துனியாவை நோக்கியே இருக்கிறது. இன்னும் 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 எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நாம் கொண்டு செல்வதற்காக என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நம்ம கணக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகையால் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக ஆகிடுவோம். அல்லாஹ் ரப்பல் போகிறான் இல்லையா, பதுக்குருனி அதுக்குருக்கும் பதுக்குருனி பஸ்குரு வலா தக்ஃபுரு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அன்றியும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோம் சொன்னா நம்ம அறியாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்போ இதையெல்லாம் நம் கருத்தில் கொண்டு எதை நாம் அடைந்திருக்கின்றோமோ அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி ஒரு திட்டத்தை நாம வச்சால்தான் நாம அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை இதயத்திலிருந்து சொல்ல முடியும். ஏன் இதயத்துல சொல்லணும்? இதயத்துலதான் அல்லாஹ்வோட திக்ர் இருக்கு, அங்கிருந்து தான் பெறப்பட்ட அந்த வார்த்தை வரணும். நம்மளுடைய நிறைய வார்த்தைகள் தொண்டை குழியில இருந்தும் முழுநாட்டில் இருந்து தான் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி, பள்ளிக்கு உதவி கட்டவங்களோ சார் பாப்பமாப்பாங்க, என்ன வார்த்தை இது நாக்குல இருந்து வருது, அவ்வளவுதான். அதே நேரத்துல முதல் செய்யக்கூடியவங்க செய்யலாம் அப்படின்னு முடிஞ்சு வச்சு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. நாங்க ஒரு வாக்கு தரங்க மறைமுகமா சொல்லிடுவாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, இதயத்திலிருந்து வரக்கூடியது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் நமது இதயத்தால் ஆள வேண்டும். நம் இதயத்தால் நம்மை ஆண்டால்தான் நாம் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்விலே இதயத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை இரண்டாவது அமர்வில் கூறுகின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சரியான முறையில அறிந்து சரியான முறையில புரிந்து அதன்படி அமல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்தி பெற்றவர்களாக இந்த பூமியில இருந்து அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்தேன். வாஹிர தௌபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அடிக்கடி சில முக்கியமான விஷயங்களை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு ஒருமுறை சொல்லும் பொழுது இறையச்சம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது என்று நெஞ்சினுடைய இடப்பாகத்தை இதயம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி சுட்டி காட்டினாங்க. 3 தடவை சொல்றாங்க, அத்தக்குவா ஆகுனா, அத்தக்குவா ஆகுனா, அத்தக்குவா ஆகுனா. அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அதுல மிக பெரிய ஒரு பொருள் இருக்கு, அது முக்கியமானது என்று அர்த்தம், அழுத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம்.
நாம அழுத்தி சொல்ல எப்படி சொல்லுவோம்? சவுண்டா சொல்லுவோம். அதுக்கு பேர் அழுத்தம் இல்லை. சவுண்டா சொல்றது அழுத்தம் இல்லை, சத்தமா சொல்றது. அழுத்தம் என்பது 3 முறை திரும்ப திரும்ப பதிவு செய்வது. இதுதான் என்று சஹாபாக்கள் இதயத்தை பற்றி அழகா சொல்ற. இதய இறைச்சல் இங்கதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லதான், யாருடைய இதயத்துல அல்லாஹ்வுடைய திக்ருனால் நிரம்பி இருக்கிறதோ அவருக்கு அமைதி கிடைக்குங்கிறான். நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமாக நிறைய வசனங்கள் இருக்கும். அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல, அல்லாஹ் உங்களுக்கு செவியையும் பார்வையையும் இதயத்தையும் படைத்தது அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இப்படி ஏராளமான இடங்கள்ல இதயத்தை பற்றியே கூறுகிட்டு இருப்பான். ஆனா நாம இதயத்தை பற்றி பெரிய என்ன செய்ய மாட்டோம், ஆராய்ச்சி எடுக்க மாட்டோம். இதயத்தை பற்றி யார் ஆய்வு செஞ்சா தெரியுமா? 1961 அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜான் கென்னடி அவரு அந்த கல்வி அமைச்சர்களை கூப்பிட்டு, அந்த அமைச்சகத்தில் உள்ள அவ்வளவு செனட்டர் உறுப்பினர்களாக கூப்பிட்டு சொல்றாரு, உலகத்திலே சிறந்த கல்வி அமெரிக்காவில் இருக்கணும். உலக நாடுகளிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவில் கல்வி இருப்பதை அவர்கள் பெருமையாக கருத வேண்டும். அப்படி ஒரு கல்வி திட்டத்தை கொண்டாங்கன்னு சொல்றாரு. 6 மாசம் அதற்கான அவகாசம் கொடுக்கிறார். 6 மாசம் கழிச்சு மீண்டும் அந்த சபை கூடுகிறது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு மனிதன் சிறப்புற்று இந்த பூமியை ஆள வேண்டும் என்று சொன்னார், அவனுடைய சுவடுகளை இந்த பூமியில பதிக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் தன்னுடைய நிலையை எவ்வாறு மாற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுல என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த கல்வி திட்டம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இதயத்தையும் மூளையையும் பிரித்தறிய தெரிய வேண்டும். ரொம்ப முக்கியமான பாடம் இது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் இங்க இந்த பாடம் கிடையாது. இதெல்லாம் நியாயமா ஆளுங்களுக்கு மாசாக்களை கொண்டு வரக்கூடிய பாடத்துக்கு எல்லாம் இதயத்தையும் மூளையையும் பிரித்தறியணும். எப்படி பிரித்தறிய வேண்டும் என்று அவங்க சொல்லும் பொழுது, இதயத்தை எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இவங்க சொன்னதெல்லாம் கவனிச்சா நான் முதல்ல பேசினேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே பேசாது. அப்ப என்கிறது எடுத்துக்காக தெரியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்றாங்க. இதயம்தான் ஒரு மனிதனுடைய மாண்பு மிக்கது, பண்பு நிறைந்தது என்று ஒரு முடிவு பெற இதயத்துக்கு தான் பண்பு இருக்குங்கிறாங்க. இப்ப நல்ல ஒரு புத்திசாலி நீங்க உலகத்துக்கு சொல்லுறேன். இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல சைக்கிள் தான். அப்ப சைக்கிள்ல வரும்போது சைக்கிள் கலவாது, சைக்கிள்ல பெல்லு கலவோம், சைக்கிள்ல டைனமா கலவோம். அப்ப கல்வியெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப கம்மி. படிப்பு கூட என்னாச்சு, சைக்கிள் காண போச்சு. இன்னும் கல்வி கூட்டிட்டு வரும்போது பைக் காண போச்சு. இப்ப ரொம்ப கல்வி கூடவனை வந்துகிட்டு போயிட்டு வானத்துல காண போயிடுது. ஒழுக்கம் கூடல, நிம்மதி கிடைக்கல, பிறருக்கு வாழ்வதற்கு வழிகாட்டல. இந்த உலக கல்வி பிறருடைய அமைதியை கெடுப்பதற்கும் அழிவை ஏற்படுத்துவதற்கும் கண்டம் சென்று ஏவி மனிதனை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கவும் தான் இந்த உலக கல்வி பயன்பட்டது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா, மூளைக்கு எப்படி நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கணும், இதயத்துக்கு எப்படி ஆர்டர் கொடுக்கணும் சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்யவா வேண்டாமா என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய இதயத்தை வையுங்கள். அதை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்ற இடத்திலே உங்களோட மூளையை வையுங்கள். இப்போ ஒரு காரியத்தை வேணுமா வேண்டாமா முடிவு இருக்கிற முதலாளியா தொழிலாளியா? முதலாளி. ஒரு வேலையை எப்படி செய்யணும் ஒரு ஆள் ஒப்படைச்சு செய்ய சொல்றாரு. அவர் முதலாளியா தொழிலாளியா? தொழிலாளி. அவர் கீழே வேலை செய்வார். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதயத்தை உயர்ந்த இடத்தில் வைத்து அதன் கீழே உங்களுடைய மூளையை கொண்டு வரணும், உங்களுடைய பிரெயினை கொண்டு வந்திருக்க. அப்பதான் சிறந்தது. அப்பொழுதுதான் ஒழுக்கமிக்க மனிதராக மாற முடியும் சொல்லி அந்த கல்வி திட்டத்துக்கு 2 பார்ட்டா பிரிச்சு ஒண்ணு வச்சா, இன்டெலெக்சுவல் எஜுகேஷன், மூளையை பத்தின அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கும். இன்னொரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா அறிவுசார் கல்வி, பண்புசார் கல்வி. முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. அறிவுசார் கல்வி, பண்புசார் கல்வி. பண்புசார் கல்வி இதயம் சார்ந்தது, அறிவுசார் கல்வி மூளை சார்ந்தது. இது நீங்க வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆள்கிட்ட இதை யாவத்துக்கு வச்சுக்கணும்னு சொல்லுங்க, நம்மள மனசுல நினைச்சுக்கணும்னு சொல்லுவோமா, என்ன கொஞ்சம் மூளையில வச்சுக்கணும்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? இதயத்துல வச்சுக்கணுமா? இதயம் தான் உயர்ந்தது. யாராவது நமக்கு ரொம்ப சங்கடப்படுத்தினு சொல்லுவாங்க, அவங்க பிரச்சனை மூளையை குறையதுக்கும். அப்ப கிரிமினல்ஸுக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மூளை சம்பந்தப்பட்டது.
அதனால இதயம்தான் உங்களுக்கு அமைதியை தரும், இதயம்தான் ஒரு காரியத்தை நிர்ணயிக்கக்கூடிய சரியான வழியை கண்டுபிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன விஷயம் அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, என்ன சொல்றாருமா, தான் சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய பின்விளைவு என்னவென்று தெரியாமல் ஒருவன் வார்த்தை உதிர்த்தால் அவன் செல்லக்கூடிய இடம் நரகமாக ஆகிவிடும். ஒரு வார்த்தை விடுவதனால மிகப்பெரிய அழிவு இருக்கலாம். அதனால வார்த்தைகளை நீங்க இஷ்டத்துக்கு விட வேண்டாம். சொல்லாம நீங்க வார்த்தைகளை நீங்க வெளியில கொண்டு வரும்போது ஒரு கணம் சிந்தித்துக் கொள்ளுங்க. அதை சொல்லணுமா வேண்டாமா? இதை தான் அர்த்தம். சில வந்து சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் நம்ம இப்படி செஞ்சிருக்க வேண்டாம், நம்மளே வருத்தப்படுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். அப்ப இதயத்தை வைத்து ஒரு நேரம் முடிவெடுத்ததுன்னு சொன்னா அது மிகவும் சரியான முடிவெடுக்கும். இதயத்துக்கு சிறப்பான ஆற்றல் தெரியுமா? அது உண்மையை தவிர பொய் சொல்லாது, உண்மையை தவிர பொய் சொல்லாது. மூளை பெரிய அறிவுக்கு காரணம் மூளை, அந்த மூளை ஈஸியா ஏமாத்திடலாம். இந்த ரெண்டுக்குமே உதாரணம் சொல்றேன். இதயம் வந்து எப்படி பொய் சொல்லாதுன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதை செய்யவா வேண்டாமல் தடுமாறும் பொழுது உங்களுடைய இதயத்தை கேளுங்கள், அது சரியான ஒன்றை சொல்லும். ஆலோசனைக்கு ஆளே இல்லை, அதே பயப்பட வேண்டாம், உங்க இதயத்தில் கேளுங்க, அது சரியாக சொல்லும். ஏன் தெரியுமா? இதயம் பொய் சொல்லாது. எப்படி பொய் சொல்லாது? ஒரு திருடன் அவனுடைய இதயம் நீ யுத்தம்னு சொல்லாது, திருடன் தான் சொல்லும். ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுதா அவருடைய இதயம் சொல்லும், ஏன் சொல்லும்? நீ 1000 தான் விபச்சாரம் கேளுங்க, அவருக்கு திட்டிக் கொண்டே இருக்கும் இதயம், அவரை ஏற்றுக்கொள்ளாது. அவளோட இதயம் அவளை ஏற்றுக்கொள்ளாது, நிந்திக்கும். ஏன்? இதயம் அவ செய்ததை அப்படியே போட்டு காட்டும். அதனாலே நாம் தப்பு செஞ்ச பிள்ளைகளை வருத்தப்படுவோம். இப்படி சொல்லியிருக்க வேண்டாம், இதயம் சொல்லுது நீங்க செஞ்சிருக்க கூடாது, அவசரப்பட்டுட்டு இதயம் நம்மளுக்கு என்ன செய்யுது, சுட்டி காட்டுது. அப்ப வேகமா செயல்படும் பொழுது நாம் இதயத்தை பயன்படுத்தாமல் மூளையை பயன்படுத்தி நாம் செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நஷ்டம் அடைந்துருவோம். என்ன காரணம் தெரியுமா? மூளை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும், இதயம் பாவம் புண்ணிய கணக்கு பார்க்கும், நன்மை தீமை கணக்கு பார்க்கும். இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு, அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆகையால இதயம் அதுதான் சிறந்தது. ஆகையால அந்த இதயத்துல அல்லாஹ்வோட திக்ரை நிறைச்சு வச்சுட்டோம்னு சொன்னா ஏற்கனவே இதயம் உண்மை பேசக்கூடியது, சரியாக வழிகாட்டக்கூடியது. அந்த சரியான வழிகாட்டக்கூடிய இதயத்தை சரியான நேரத்தில் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அதை நிறைச்சு வைக்கிறோம். அப்பதான் அந்த இதயம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம வாட்டுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுறதை விட தப்பு பண்ணாம இருக்கிறது சிறந்தது. அதுதான் அந்த இதயத்தினுடைய உயர்ந்த ஆற்றல். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அந்த இதயத்தை நாம் நிறைக்கும் பொழுது அது மிக சரியான முறையில வேலை செய்ய அங்கு ஷைத்தான் நுழைவதற்கான இடம் இல்லாமல் போயிடுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சூரத்துல் நாஸ்ல, குல்லு ரப்பினாஸ் மலிக்கினாஸ் இலாஹினாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அந்த வசனத்துல கடைசி 2 வசனத்தை பாருங்க. அந்த சூராவுல உங்களிடம் மறைந்திருந்து தாக்கக்கூடிய உங்களுடைய இதயங்களிலே, உங்களுடைய நெஞ்சங்களிலே மறைந்திருந்து தாக்கக்கூடியவன் இருக்கின்றான். அவன் மனித உருவத்திலும் இருக்கின்றான், மனிதர்களிலும் இருக்கின்றான், ஜின்னின் வகையிலும் இருக்கின்றான். எனவே அவனிடமிருந்து அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேவைப்படும்னு சொல்றான். அப்ப வந்து ஷைத்தான் நம்மளை தாக்குறதுக்கு வளைக்கிறதுக்கு வந்து இடம் பிடிக்கக்கூடிய இடம் எதுதான்? இதயம் தான். அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான், உங்களை இதயத்துல வந்துதான் உட்கார்ந்து உங்களை என்ன செய்வான், கெட்ட சிந்தனைகள் மூலம் உங்களை வழிகெடுக்குவான். அதனால அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். இப்ப நல்லா வழிகெடுங்க. அல்லாஹ் சொன்ன முதல் வசனத்தை மீண்டும் நிறைவு கொண்டு வர நேரம் நெருங்கிருச்சாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டில் இருக்கு, நிறைய ஒரு பொருளை போட்டு அடைச்சு வச்சிருக்கோம், அது மேல என்ன போட்டாலும் என்ன செய்யும், உள்ள போகாது. அப்படி ஒரு ஃபுல்லா இருக்கு, ஃபுல்ஃபில் நிறைஞ்சிருச்சு. இப்போ யாருடைய இதயத்தில் ஷைத்தான்ல குடி போவான்னு சொன்னா, காலியா இருக்க எம்டியா இருக்க அல்லது நிறைய இடம் இருக்கிற இதயத்துக்குள்ள ஷைத்தான் போவான். இப்ப ஷைத்தான் நம்ம இதயத்துக்குள்ள வரும்பொழுது ஏற்கனவே நம்ம அல்லாஹ்வோட விளைவுக்குன்னு இதயத்தை ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கிறோம், இடமே இல்லை, வேற எதுக்கு இடமே இல்லை. ஷைத்தான் வந்து பார்ப்பான், இவன் உறுதியானவன், இல்ல இவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஷைத்தான் பின்வாங்கி விடுவான். அவனுக்கு இடமே இல்லை நம்மகிட்ட. அவ ஷைத்தான் வந்து நம்ம இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு முன்னால் நமது இதயத்தை அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு நிறைத்து விட வேண்டும். அதுதான் எழுது முத்துமையினுக்குள் போகும். அவருடைய இதயங்கள் நிறைந்து தழுவி இருக்கும், அதுக்குள்ள எதுவுமே நுழையாது, வேற எதுவுமே நுழையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அப்ப நல்ல வழிபடுவது சாதாரணமா சும்மா ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, மிகப்பெரிய ஒரு பாடம் திட்டம் இது. இதையெல்லாம் கையில நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி
காவிர்களை போல, அல்லாஹ்வை தெரியாதவனை போல, முஸ்லிம்களை போல நாம் இருக்கக்கூடாது. அவர்களை போல அந்த வார்த்தை வரக்கூடாது. என்ன இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு டீ குடிக்க மட்டும்தான் காசு இருக்கு. அந்த டீயை குடிச்சிட்டு இந்த காசு என் சொந்த காசுல என் ரப்ப டீ குடிக்க வச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அடுத்த வேளை உணவு உங்களுக்கு இப்படி வருது பாருங்க. அதுதான் அதுக்குத்தான் பார்க்கிறான் என்னோட அடியார் என்ன எதிர்பார்க்கிறான், எப்படி நன்றி செலுத்துகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த அல்லாஹ் நம்மை மேன்மைப்படுத்துகின்றான். இதுதான் சஹாபாக்கள் அடைந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். இறுதியாக ரத்தின சுருக்கமா ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்து ஜும்மான் உரையை நிறைவு செய்து அன்புக்குரியவரே, பொதுவாக ஒருவருக்கு எது இழந்து விட்டார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும், அதுதான் நீதி. ஆனால் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து ஹிஜ்ரத் வரும் பொழுது இலை விட்டு வந்தார்கள், சொந்த மண்ணை விட்டு வந்தார்கள். பசியுடனும் தூக்கு கண்களுடனும் அவர்கள் உறவுகளை எல்லாம் பிரிந்து உடுத்திய ஆடையுடன் பல நாட்கள் பயணம் செய்து அழுக்குடன் துருநாற்றத்துடன் மதீனா வந்து அடைந்தார்கள். வழியெல்லாம் பட்டினி, கால்நடையா வந்தவங்க ஏராளம் உண்டு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கால்நடையா வந்திருக்கிறாங்க. ஒரு வாகனத்துல 2 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. இடையில கடற்கரையில தங்கி இருந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடுறது கிடைக்காது. பல நாட்கள் 15 நாள் 20 நாள் மாச கணக்குல எல்லாம் தங்கி இருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அத்தனை மக்கள் வந்து சேர்ந்த உடனே அவங்க பசியோட வந்தாங்க. அல்லாஹ் உணவு கொடுத்தான், உடுத்திய ஆடையுடன் வந்தாங்க. ஆடையை கொடுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உறவுகளை பிரிந்து வந்தாங்க. அன்சாரி என்ற உயர்ந்த உறவுகளை கொடுத்தான். சொந்த மண்ணை விட்டு வந்தார்கள். மதீனாவை சொந்த மண்ணாக்கினான். மேற்கொண்டு அவர்களுடைய செயலுக்கு அல்லாஹ் மெச்சி பாராட்டி ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில கொடுத்தான். அப்படி நடந்து வந்த சஹாபாக்கள் பல பேர் பல மாகாணங்களுக்கு கவர்னராக பணியாற்றிதான் மரணத்திற்கின்றார்கள். கவர்னர் இப்பொழுது கவர்னர் இல்லை, அது அல்லாஹ்வினால் எல்லாம் தூதரினால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கவர்னராகி பசியுடன் பஞ்சத்துடன் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர்கள். பல மாகாணங்களுக்கு ஆளக்கூடிய அதிபதியாக இருந்தார்கள். இன்னும் பல பேர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திற்கு உயர்ந்த நீதிபதிகளை அவர்கள் ஆக்கி அழகு பார்த்தான். அந்த மக்களுக்கு இந்த பூமியில அதிகபட்சமாக உயர்ந்த பட்சமாக எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது ஒரே ஒரு காரணம், மக்காவில் பிசினஸ் சரியில்லைன்னு சொல்லி மதீனாவுக்கு வரல. மக்காவில கடலை வேண்டி தலைவரை ஓடி போறதுக்கு மதீனாவுக்கு வரல. மக்காவில பிரச்சனை சொந்தக்காரங்க நிம்மதியா இருக்க மாட்டான், அதனால மதீனாவுக்கு வரல. மதீனாவுக்கு வந்தது அல்லாஹ்வின் கட்டளை இடம்பெயர சொல்லிவிட்டான். அங்கு சென்றால் மதீனாவிலே என் ரப்புடைய அருள் இருக்கிறது, அவனுடைய தூதர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ் தூதரும் எங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கிறார்கள், எங்கள் இதயத்தை நிறைத்திருக்கிறது அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் தூதர் தான் என்ற முடிவெடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான் உயர்த்தினான் உயர்த்தினான். இன்று வரை நாம் அவர்கள் சொல்லும் போது சாதாரணமாக சொல்லாமல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை பொறுத்து கொண்டவர் என்ற உயர்ந்து சொல்லி சொல்கிறோம் என்றால், இதை விட ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் பொறுத்துக் கொண்டான் என்ற சொல் அது யாருக்குமே கிடையாது. உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் அவர்கள் செய்த செயல். காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் எங்கள் மனசுல அல்லாஹ் ரசூலும் போதும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் போதும் என்று முடிவெடுத்தார்களே, அதுதான். ஆகையால் எது கிடைத்ததோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக பூமியில மற்றவர்களை விட பல கோடிகளுக்கு அதிபதியை விட நாம் உயர்ந்தெடுத்து இருக்கின்றோம். அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் ஆக்கி இந்த உலகத்தின் மறுமையிலும் யாரையெல்லாம் ரப்பல் ஆலமீன் பொருத்திக் கொண்டானோ, அரவணைத்துக் கொண்டானோ, கருணையின்பால் அணைத்துக் கொண்டானோ அந்த பாதுகாப்பு பெற்ற மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தாரை ஆக்கிரவார்கள் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாக்கு தோவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.